வணக்கத்திற்கு உரிய தாயே, எம் அரசியே, எம் ஆதரவும் சக்தியும் நீரே. சிவாஜி நகரில் உள்ள இந்த அருள்மிகு திருத்தலத்தில் எங்கள் ஆரோக்கிய தாயாக ஆட்சி தந்து எண்ணற்ற அருள் வளங்களை அள்ளித்தருகின்ற நீர் இரக்கத்தின் தாயாக, நோயுற்றோருக்கு குணமளிப்பவராக, துன்புறுவோரை தேற்றுவராக, பாவிகளுக்கு அடைக்கலம் தருவராக விளங்குகின்றேன். உமது திருமுன் நடந்தாளிட்டு பணிகின்ற என்னை கனிவுடன் பாரும். எனது வாழ்வில் நிகழும் ஆபத்து விபத்துக்களை உமது வல்லமை மிக்க பரிந்துரையால் நான் பத்திரமாக கடந்து செல்லவும், விண்ணகத்தின் முடிவற்ற பெருமகிழ்விற்கு வந்து சேரவும் எனக்கு உதவி புரியும். ஆமென். நவநாள் அற்புத மிகுந்த ஆரோக்கிய தாயை, உம்மை நேசிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன். இதுவரை நீர் என் மீது பொழிந்த அனைத்து அருள் வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன். உம்மீது முழு நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கும் என்னை உமது அன்பு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உமது பாதுகாவலில் வைத்தருளும். சோதனைகளில் இருந்து என்னை விடுவித்து பாவத்தில் விழுந்து விடாமல் பாதுகாத்தருளும். துயரங்களில் எனக்கு ஆறுதல் அளித்து துன்ப நேரங்களில் எனக்கு துணையாக வாரும். இரக்கத்தின் தாயை, நான் கேட்பதற்கு முன்பாகவே எனது தேவைகளை நீ அறிந்தவராக எனக்கு என்றும் உதவி செய்ய காத்திருக்கிறேன். இந்த நம்பிக்கையோடு இப்போது என் வேண்டுதல்களை திருமுன் எடுத்து சொல்கிறேன். தேவைகளை மௌனமாக சொல்வது. எனது எல்லா வேண்டுதல்களுக்காகவும் உமது திருமகன் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசும்படி உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இந்த புனித பலியானது நன்றி திருப்பலியாக மேரி, லிடியா, ஜெய, கமல் இவருடைய நன்றி திருப்பலியாகவும், ரேணுகாவிற்கு சுகப்பிரசவம் நடைபெறும்படியாகவும், மேலும் இறைவரில் மரித்த ஏ.கே. துரைராஜ், அந்தோனியம்மா இந்த ஆன்மாக்களுக்காகவும் இந்த புனித பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பதுவா நகர் புனித அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருள் பணியாளர், மறை வல்லுநர், கோடி அற்புதர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற அந்தோனியாருடைய இந்த விழாவை கொண்டாடுகின்ற நாம் அந்தோனியாரை போல அன்னை மரியாளின் மீது அளவு கடந்த அன்பும் விசேஷ விதமான பக்தியும் கொண்டு வாழ இந்த நாளில் அழைக்கப்படுகின்றோம். எனவே நம் தாய் அன்னை மரி வழியாகவும் கோடி அற்புதத்தை அந்தோனியார் வழியாகவும் நாமும் நமது குடும்பங்களும் புனிதத்தையும் இறைவனுடைய திரு திட்டத்தின்படி வாழவும் இந்த நாளிலே விசேஷ விதமாக அருள் வேண்டுவோம். இந்த புனித வழிக்கு நம்மை நாம் தயாரிப்போம். நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். இறைவனிடம் நாம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக மன்னிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. Yeah.
வருமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உமக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களின் கட்டுக்கள் துன்பங்கள் துயரங்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. எலிசா புறப்பட்டு போய் எலியாவுக்கு பணிவிடை செய்தார். முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் எலியா அங்கிருந்து சென்று சாபாட்டின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏற்பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டிக் கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் 7 மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதித்தாரும், அதன் பின் உம்மை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலை பாடல் பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா, என்னை காத்திரளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். என் இதயம் அக்களிக்கின்றது. என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டேன். உம் அன்பனை படிப்புழியை காண மாட்டேன். பல்லவி. Alleluia, 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 Alleluia. அருள் நிறைந்த மரியே, வாழ்க வாழ்கவே. பெண்களிலே பேருடையவளே, வாழ்க வாழ்கவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அதிகாரம் 5 வாழ்வதற்கு இறை வார்த்தைகள் 33 தொடக்கம் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பொய் ஆணை இடாதீர்கள். ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர்கள்.
என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம். ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோடமிருந்து வருகிறது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. கோடி அற்புதர், நற்செய்தியின் தூதுவர், நற்கருணை பக்தியின் முன்மாதிரி, நன்னாக்கு அழியாத வரம் பெற்றவர், அன்னை மரியின் மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்டவர், தூய்மையின் அடையாளம், தாழ்ச்சியின் மாதிரிகை, பேய்களை நடுநடுங்கச் செய்பவர், தப்பறைகளின் சம்மட்டி, காணாமல் போனதை கண்டுபிடித்து தருபவர் என்றெல்லாம் பல்வேறு விதமான பெயர்களோடு அன்போடு பாசத்தோடு அழைக்கப்படுகின்ற திரு அந்தோணியாருடைய விழாவை இந்த நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே பங்கு மக்கள் அனைவருக்கும் திரு அந்தோணியாருடைய விழாவினுடைய ஆசீர்வாதங்களையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். புனித அந்தோணியாருடைய இயற்பெயர் பெர்னாடி. இவர் 1195 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இவர் லிஸ்பன் நகரிலே பிறக்கிறார். இவருடைய தந்தை பெயர் மார்ட்டின், தாய் பெயர் தெரேசா. இவர் வனத்து அந்தோணியார் மீது கொண்ட அன்பினால் தனது பெயரை அந்தோணியார் என்று மாற்றிக்கொள்கிறார். அந்தோணியார் இளமையிலிருந்து இறைவன் மீது ஆழ்ந்த அன்பும் நற்கருணை பக்தியும் கொண்டவர். இந்த புனித நன்னாளிலே திரு அந்தோணியாருடைய இந்த வாழ்க்கையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில அவர் முதலிலே அகுஸ்தினார் சபையிலே சேருகிறார். சேர்ந்து குருவாக வேண்டும், இறைவனுடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், இறைவனுக்காக தனது வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சேருகிறார். ஒரு முறை மொர்கதை அந்த நாட்டிற்கு ஒரு சில துறவிகள், அசிசியாருடைய சபையை சேர்ந்த துறவிகள் பயணம் செய்து நற்செய்தி அறிவிக்க சென்றவர்கள் திரும்ப அவருடைய இறந்த உடல் கொண்டு வரப்படுகிறது. இறைவனுக்காக அவர் இரத்த சாட்சியாய் மறிக்கிறார்கள். அதை கண்டவர் தானும் அந்த சபையிலே சேர்ந்து தானும் இரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலை அவர் நினைத்து அவர் புனித அசிசியாரிடம் போய் சேருகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்தானுடைய வாழ்வை சிந்திக்கின்ற வேளையிலே ஒரு 5 காரியங்களை இந்த நாளிலே அவருடைய வாழ்வினுடைய அடிப்படையிலே சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். முதல் அந்தோணியார் நற்கருணை மீதும் அன்னை மரியாள் மீதும் அளவு கடந்த பக்தி உள்ளவர். நமக்கெல்லாம் தெரியும் அந்தோணியாருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த மேலான அற்புதம். நற்கருணை ஆண்டவர் இல்லை என்று மறுதளித்து வந்த மனிதர்கள் முன்னிலையில நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை, உண்மையுள்ள உயிருள்ள தேவனின் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்றவராக அவர் வாழ்ந்தார். அன்னை மரியாளை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்களை குறிப்பாக பிரிவினை சபை சகோதரர்கள் சொல்லிக் கொண்டிருந்த பொழுதெல்லாம் அன்னை மரியாள் அந்தோணியாருக்கு தோன்றி, ஒருபோதும் நீ என்னை பற்றி அறிவிக்க போதிக்க தயங்க வேண்டாம், அதனுடைய பலனை உன் வாழ்வில் காண்பாய் என்று அன்னை மரியாள் அவருக்கு காட்சி கொடுத்து சென்றார்கள். எனவேதான் அவருடைய நாக்கு இன்று வரை அழியாமல் இருக்கிறது. அன்னையுடைய நாமத்தை உச்சரிக்கின்றவர்கள் ஒருபோதும் அழிய மாட்டார்கள் என்பதற்கு அந்தோணியார் ஒரு சாட்சியாக விளங்குகிறார். அந்தோடைய வாழ்க்கையில ஜெபத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பவராக இருக்கிறார். உழந்தால் படியிட்டு எந்த காரியத்தையும் அழுது ஜெபிக்கின்றவராக. ஒரு முறை அவருடைய டைரியானது காணாமல் போய்விடுகிறது. அந்த டைரியிலே அவர் 150 சங்கீதங்களையும் அவர் எழுதி வைத்து அதைத்தான் அவர் ஜெபிப்பவராக இருக்கிறார்.
எனவே அந்த டைரியை காணாமல் அவர் மிகவும் வேதனைப்பட்டு முழந்தால் படியிட்டு அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த டைரியை எடுத்து சென்ற மனிதன் அவன் நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஆறு குறுக்கிடுகிறது. அந்த ஆற்றை அவன் கடக்க வேண்டும். அந்த ஆற்றிற்கு பக்கத்தில் அவன் சென்ற பொழுது அந்த ஆறு அவனிடம் பேசியது, மனிதா, நீ எடுத்து வந்திருக்கிற இந்த டைரியானது ஒரு புனிதருடைய டைரி, ஒரு உன்னதமானவருடைய டைரி, எனவே அதை திருப்பி போய் கொடுத்து விட என்று ஆறு அந்த மனிதனிடம் பேசியதாம். எனவே அவன் மீண்டுமாக அந்தோனியாருடைய அந்த டைரியை எடுத்து அந்தோனியாருடைய அந்த அவருடைய இல்லத்திலே அவருடைய அறையிலே வைத்து விட்டு வந்து விட்டாராம். இரண்டாவதாக அந்தோனியாருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் காணாமல் போனதை கண்டுபிடித்து தருபவர் என்று நாம் அவரை போற்றுகிறோம். காணாமல் போனது பல நேரங்களிலே பொருட்களைத்தான் நாம் தேடிச் செல்கிறோம். ஆனால் அந்தோனியார் காணாமல் போன பொருட்களை மட்டுமல்ல, காணாமல் போன ஆன்மாக்களை தேடுபவர். காணாமல் போன ஆன்மாக்கள் இறைவனிடம் வந்து சேர வேண்டும் என்று கண்டுபிடித்து தருபவர். ஆன்மாக்களை அவர் தேடுகிறவர், ஆன்மாக்களை தேடி கண்டுபிடிக்கிறவர். எனவே நாம் அந்தோனியாரிடம் செல்லுகின்ற பொழுதெல்லாம் பொருட்கள், தொலைந்த பொருட்களை தேடி கண்டுபிடித்து தரும்படி செல்ல வேண்டாம். மாறாக தொலைந்த நம் புனிதத்தை, தொலைந்த நமது அமைதியை, தொலைந்த நமது நிம்மதியை, தொலைந்த நமது பரிசுத்தத்தை, தொலைந்த நமது ஆன்மாவை கண்டுபிடித்து தரும்படி நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக அந்தோனியாரை பற்றி நினைக்கின்ற பொழுது அவர் தாழ்ச்சியின் அடையாளமாக இருந்தார். தாழ்ச்சியின் அடையாளமாக அந்தோனியார் சபையிலே சேர்ந்தவுடன், குருவானவுடன் அவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் பணி சாப்பாடு தட்ட கழுவுறது. இரண்டாவதாக அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி தோட்ட வேலை பார்க்கறது, தண்ணி ஊற்றுறது செடிகளுக்கு. இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் பணி. எனவே அவர் அத்தனை பணிகளையும் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். தாழ்ச்சியின் நிறைந்த ஒரு இருப்பிடமாக அவர் வாழ்ந்தார். எனவே இந்த நாளில் நாம் தாழ்ச்சி என்ற பண்பை சிறப்பாக கேட்போம். நான்காவதாக அந்தோனியாரை பற்றி நினைக்கின்ற பொழுது அவர் தனது இறை பக்தியை நற்செய்தியின் வழியாக மக்கள் எல்லோருக்கும் அறிவிக்கின்றவராக இருந்தார். நற்செய்தி மீது அளவற்ற தாகம் கொண்டவராக இருந்தார். தன் வாழ்க்கையில அவர் நற்செய்திக்காக தன்னையே அர்ப்பணித்தார். எனவேதான் அவருடைய சபை தலைவர் அவரை குருமானவர்களுக்கு கற்பிக்கின்றவராக, இறை விவிலியத்தை, இறையலை கற்பிக்கின்ற போதகராக, ஆசிரியராக அவர் நியமித்தார். ஐந்தாவதாக அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், இக்கட்டான சூழ்நிலையிலே, பிரச்சனைகள் மத்தியிலே இறைவனை புகழ்கின்ற ஒரு வரம் கேட்க வேண்டும். அந்தோனியார் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், அவர் ஒரு இடத்திற்கு செல்ல விரும்புகிறார். ஆனால் கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது புயல் காற்று. எல்லோரும் அச்சப்படுகிறார்கள், எல்லோரும் வேதனைப்படுகிறார்கள். நான் சென்ற இடத்திற்கு சேரவில்லையே, நான் போகின்ற இடத்திற்கு போக முடியவில்லையே. அவருடைய அந்த பயணத்திலே புயல், பிரச்சனை. எங்கோ செல்ல வேண்டியவர்கள் எங்கோ ஒரு தீவிற்கு போய் அவர்கள் அடைக்கலம் புரிகிறார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையை அவர் இறைவனுடைய திட்டமாக மாற்றுகிறார். அந்த புயல் வந்ததால் தான் அசிசியாரை அவர் சந்திக்க நேர்ந்தது. அந்த புயல் வந்ததால் தான் வனத்து அந்தோனியாரை அவர் சந்திக்க நேர்ந்தது. எனவேதான் அவர் அந்த புயல் மத்தியில கடவுளுடைய திருவுளத்தை காண்கிறார். நமது வாழ்க்கையிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படலாம். புயல் போன்ற செயல்கள் நமது வாழ்க்கையில இருக்கலாம். ஏன் இப்படி நடந்து விட்டது, எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த நோய் என்று சிந்திப்பதை விட இதில் இறைவனின் திருவுளம் என்ன, இந்த புயல் வழியாக கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை அந்தோனியார் கண்டுகொண்டார். அந்த புயல் தான் அவரை வனத்த அந்தோனியாரை சந்திக்க வைத்தது, அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. எனவே நமது வாழ்க்கையில ஏற்படுகின்ற புயல்கள் நம்மை மாற்றுவதற்காக, பல நேரங்களிலே நமது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் நோய்களாக கூட இருக்கலாம். இறைவனின் திட்டத்தை, இறைவனை இன்னும் அதிகமாக அன்பு செய்ய அவரை அணுகி செல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். இறுதியாக அந்தோனியார் நினைக்கின்ற பொழுது அவர் சிலுவை அடையாளத்தினார் சுகப்படுத்தினார். சிலுவையுடைய அந்த வல்லமையை உணர்ந்திருந்தார். சிலுவை அடையாளம் வரைந்து பேய்களை ஓட்டினார். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷம் கலந்த அந்த உணவை சிலுவை அடையாளத்தினால் அதை அவர் நன்றாக மாற்றினார். எந்த தீங்கும் அவருக்கு நடைபெறவில்லை. எனவே அந்தோனியாருடைய இந்த விழாவை கொண்டாடுகின்ற நாமும் இறைவனுடைய நற்செய்தி மீது தாகம் கொண்டவர்களாகவும், நற்கருணை பக்தி மீது ஆழ்ந்த அன்புள்ளவர்களாகவும், அன்னை மரியாளை எப்பொழுதும் நமது தாயாக கொண்டு அன்னை மரியாளுக்கு மேலான உயர்ந்த வணக்கம் செலுத்தி அந்த தாயின் அருகிலே எப்பொழுது இருப்பவர்களாகவும், காணாமல் போற நமது ஆன்மாவை இறைவன் கண்டடையும்படி நம்மை ஒப்புக் கொடுக்கும்படியாகவும் ஜெபத்திலே நுழைத்திருப்போம்.
இறைவனுடைய அருளை இந்த நாளிலே தொடர்ந்து கேட்போம். எனவே இந்த நாளிலே நமது அன்பு தாய் அன்னை மரி வழியாகவும் அந்தோனியார் வழியாகவும் நாமும் நமது குடும்பமும் நமது பிள்ளைகள் நமது தொழிலும் இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய ஆசிரியையும் பெற வேண்டும் என்று இந்த நாளில் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். அனைவருக்கும் இந்த நாளிலே அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதங்களும் அந்தோனுடைய விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், புதுநிலையினர் அனைவரும் இறை அரசு இம்மண்ணில் பரவ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உமது அருளையும் ஆசியையும் தந்து வழிநடத்த வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், மக்கள் பணியாளர்கள் அனைவரும் சமூக நலனில் அக்கறையும் பொறுப்பும் மிக்கவர்களாக தன்னலமின்றி மக்களின் முன்னேற்றத்திற்காக அயராது உழைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வறுமையில் வாடுவோர், ஆதரவின்றி தவிப்போர், நம்பிக்கை இழந்து நிற்போர், முதுமையில் துவண்டிருப்போர், துன்பத்தில், வெறுமையில், தனிமையில் துயருவோர் அனைவரையும் நீர் அரவணைத்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பல்வேறு நோய்களால் துன்புறும் அனைவருக்காகவும், குறிப்பாக இந்த கொரோனா தொற்று மூலம் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். தமது வேதனைகளை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளும் மனவலிமையை அவர்களுக்கு தந்து உமது அருட்கரத்தால் அவர்களை தொற்று குணமாக்கி உமது அன்பினும் அருளிலும் நிறைவு பெறச் செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். என்று வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, உமது ஒரே திருமகனை தம் உதரத்தில் ஈன்றெடுத்த புனித கன்னிமரியா எங்கள் ஆரோக்கிய தாயின் வழியாக நாங்கள் செலுத்தும் இந்த மன்றாட்டுக்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடையமான இப்புனித வழி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் வெற்றிக்காகவும் மாற்றிற்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அமைப்புக்காகவும் நமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உள்ளம் கனிந்து செலுத்தும்படி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரையின்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர்.
மேலும் எங்களது மீட்பின் மறையுண்மைகளை நாங்கள் நிறைவேற்றும்படி அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப் பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றென்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை வரை சாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் இது திருவாவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திருவாவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், திருவலியின் நினைவு கூறும் எல்லா ஆத்மங்களையும், எங்கள் குடும்பங்களில் மறைந்தோரையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணியும் தாயுமான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியா, உலகில் முழுந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று இந்த திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக போன்ற வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போம் ஆக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும். இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும். இறைவனின் இறைவனின் செம்மறி இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றனர். இந்த செம்மறியின் விருந்து கலைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், நான் வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன், எனது ஆன்மா படைப்பின் இறைவன் இடத்தில் இருக்கின்றார். குருவில் இதயத்தில் எழுகின்றார். படைப்பின் இறைவன் இடத்தில் இருக்கின்றார். குருவில் இதயத்தில் வருகின்றார். கோவில் அதில் உயிராயிருப்பார் இறைவன். கோவில் அதில் உயிராயிருப்பார் இறைவன்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோனியாருடைய விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவின் பாதுகாப்பிற்காக திருத்தந்தையின் ஜெபம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்தருடைய நோயாளிகளின் ஆரோக்கியமே, நாங்கள் எங்களை உணவுக்கு கொடுக்கின்றோம். மக்கள் அனைவரின் மீட்பே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவை போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தது எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் நாடுகிறோம். ஆட்சிக்குரிய ஆசி பெற்ற கல்வியை சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் விடுவித்தரணும். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உமது உபகார சகாயங்களை இறந்து உமது மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோது உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என நினைத்தரணும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையை, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சரிந்து அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு ஒரு சமூகத்தில் இருக்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாவரியாக கேட்டு தந்திரணும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய எதிர்வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய எதிர்வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய எதிர்வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே, புனித அந்தோணியாரே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இறை தந்தையின் அன்பிலும் அன்னையின் ஆசிரியிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். அனைவருக்கும் அந்தோனியுடைய விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாடும் தாயே, அருளாடும் அம்மா, உலகாடும் தாயே, அருளாடும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உடமான மகனை நடமாட வைத்தார், கடலில் தரித்த கப்பலை காத்தார். உடமான மகனை
உலகாடும்